சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு, நம்ம இப்படியே இருந்தா கண்டிப்பா கிரிஷ பத்தின விஷயம் தெரியாமலேயே போயிடும். கண்டிப்பா நம்ம கிரிஷோட அம்மாவ பத்தின விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்படின்ற மாரி முத்துவும், மீனாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ரோகிணி இருந்துட்டு, இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு வித்யாவோட ஃப்ரெண்டு மகேஷ். மகேஷை பற்றின விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அப்படின்னா கிறிஷோட அம்மாவை பற்றியும் நம்ம வித்யாவுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து கேட்கவும், இப்போ வித்யா தான் நமக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்கல்ல, அதனால் நம்ம வித்யா கிட்ட விசாரித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிறிஷோட விஷயத்தில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட அவன் லைஃப்பை நம்ம காப்பாற்றிடலாம். பையனுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது, அவங்க அம்மா கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்காங்க. அதனால நம்ம அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் ரோகிணி இருந்துட்டு, இவங்க என்ன நிம்மதியாகவே விடமாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சொல்லுடி, இப்போ என்ன வேலை ஆகணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து கேட்கவும், அந்த மீனாவும் முத்துமும் உன்னோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நல்ல விருந்தா வை, அவங்க என்னோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான் அங்கே வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, கிருஷை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் அவங்க உங்ககிட்ட வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.